நிறைய பாடி காட்டுவேன், அவ்வளவுதான். நீ இப்படி ஒரு முடிவுல இருக்க, ஆனா ஆண்டவன் என்ன முடிவுல இருப்பான் யாருக்கு தெரியும்? மேபி நீ இன்னும் எத்தனை மேடைகள் எத்தனை கச்சேரிகள் அதெல்லாம் பாட வேண்டியிருக்குமோ என்னவோ. கேம் விளையாடணும்ல. இந்த கார்த்திக் ஏதோ புதர்க்கமா கேள்வி கேட்டுனால ஸ்கூல்ல உங்க கூட படிச்ச பையனை பத்தி ஏதோ ரொம்ப பிடிக்கல சொல்லிட்டு இருந்தேல. ஆமா, அது பொய்ன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் கேட்டதுக்காக தான் அந்த பொய்யெல்லாம் உண்மையா? அப்போ நிஜமாவே பொண்ணு லைஃப்ல அப்படி ஒரு பையன் இருந்திருக்கானா? திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுல்ல? கிடைக்கவே கிடைக்காது பொண்ணி. இதே மாதிரிதான், இதேதான் நானும் சொல்ல வந்தேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப துண்டு தூக்கி போட பாத்தியா, அது திருப்பி வராது. ஏன்னா அதான் லைஃப். ரொம்ப பிடிக்கும் சக்தி. என் சின்ன வயசு நினைச்சாலே எனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். அந்த கருமம் பிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன சக்தி? இல்ல, நீ இன்னும் அவனை பாக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? பத்தி ஆஹா ஓஹன் அப்படிலாம் பில்டப் கொடுக்குறியே. அதான் அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் வேற ஒண்ணும் இல்ல. அவன் பேர் என்ன? நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் வழி விடு. இந்த பக்கம், இந்த பக்கம். என்ன வேணா நடக்கலாம். இங்க இருக்கிற இந்த கொஞ்ச நாளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் நடந்து அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஆதர்ஷ தம்பதி. என்னாச்சு சக்தி? திரும்புங்க. என்ன பண்றது? என்ன ஆனாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடவே கூடாது. அதை தடுக்கிறதுக்கு இப்ப நம்ம என்ன பண்றது? வாங்க, உள்ள வாங்க. என்ன பிரீத்தி, இந்த நேரத்துல ஆல் ஓகே? சாரி, இந்த நேரத்துல உங்க ரெண்டு பேரையும் தொந்தரவு பண்ணதுக்கு. தலைவலி தைலம் தானே என்கிட்ட இருக்கு. இது ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். மேபி காஃபி ஏதாவது குடிச்சு பாரு, you'll be fine. சக்தி, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? நான் வேணும்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரீத்தி. இன்னைக்கு எவ்வளவு ஸ்டாக் வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. தலை வலிக்குதுங்கற, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அதான் நான் கையில தேய்ச்சிட்டல, போதும். இந்தாங்க. ஏய் பிரீத்தி, எடுத்துட்டு போ. இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, இந்தாங்க. நீங்க தூங்க லேட் ஆகுமா? ஆமா பொண்ணி, கொஞ்சம் வர்க் இருக்கு, நீ தூங்கு. சரி சக்தி. என்ன ஆச்சா? ஏய், இப்ப நீ என்ன தரையில படுத்து தூங்க போற? தினமும் நம்ம வீட்ல அப்படிதானே சக்தி தூங்குவேன். நம்ம வீட்ல தூங்குறது இங்க தூங்குறது ஒண்ணா? பிரச்சனை இல்ல சக்தி. அதுக்கு மேல இன்னொரு பொறுப்பு கூட விரிச்சு படுத்துக்கிறேன். சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நீ என்னடா கூட கூட பேசிக்கிட்டே இருக்க? நீ பாரு, ஒழுங்கு முறையா. நீங்க தரையில படுக்கிறதா இருந்தா அதுக்கு நானே தரையில படுத்துருவேனே. விதானவாதமாவே பேசிட்டு இருக்காத பொண்ணி. சரி, இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ல வர? படுக்கிறீங்க, இருந்தாலும் கட்டில படுக்கிற மாதிரி உங்களுக்கு சௌகரியமா இருக்காதுல்ல? சரி ஓகே, ஒண்ணு பண்ணலாம். நான் கட்டில அந்த ஓரமா தொடு. ஆஹா, கால் கட்ட. வேற வழி இல்ல பொண்ணி. நான் சொல்லப்பா, நீ தொட்ட வரலாம் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நீ பெட்ல தான் படுத்தாகணும். என்ன சக்தி, நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? இது வரைக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, நிம்மதியா இருந்தோம். ஆனா இப்ப கொடைக்கானல் வந்த இடத்துல நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? பொன்னி, இப்படியா மறந்து போய் போனை எங்க ரூம்ல விட்டுட்டு போவீங்க? ஏதோ எதர்ச்சியா பார்க்கும் போதுதான் நானே கவனிச்சேன். சரி, குட் நைட்.
காயப்படுத்தியிருக்கான். திரும்பவும் அவளை கட்டில படுக்க சொல்ல வாய்ப்பு இருக்குமோ? ஐயோ, இதை நினைக்க என்ன டென்ஷன் ஆயிட்டே இருக்கே. பொன்னி என்னடானா இப்போ சக்தி கூட சேர்ந்து வாழ போறோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. காலையில பாத்துப்போம்.